ஹலோ பசங்களா! வணக்கம். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியா ரசம் வைக்க போறோம். அதுவும் சூப் மேக்கர்ல. ஒரு 10 மினிட்ஸில நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். எப்பவும் என்ன வேணுமோ அதே தான். மிளகு, ஜீரகம், சங்கி மோட்ல போடுறதுனாக்கா சும்மா இடித்து வச்சுக்கோங்க. பெருங்காயம், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி ஊற வைக்கணும், கரைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. டைரெக்டாக அப்படியே போட்டுடலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு, இது தாளிச்சு ரெடிமேடாக தாளிப்பு அது. நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே தாளித்து கொட்டணுங்கிறதுனால நான் ரெடிமேடாக தாளித்து வச்சுருவேன். அது எப்படின்னு நான் அப்புறம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் சூப் மேக்கர் எடுத்துக்கோங்க. மூடியை இந்த மாதிரி கவுத்து வச்சிங்கனாக்கா அழகாக நின்றுக்கும். கீழே சாஞ்சிரும் அப்படின்ற பயமே வேண்டாம். அப்புறம் சூப் மேக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை உருவி போட்டாச்சு. பூண்டெல்லாம் லைட்டாக தட்டி போடுங்க. சங்கி போடுனாக்கா நம்ம தட்டி போடணும். பிளெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அப்படியே முழுசாகவே போட்டுடலாம். மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுக்கோங்க. பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டுட்டு தண்ணி அதுலேயே அளவு இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கோங்க. மினிமம் 800 ml, மேக்ஸிமம் 1000 ml. நான் 800 ml ஊற்றிக்கிறேன். நம்ம ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், கரைச்சிக்கலாம், பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அதெல்லாம் நம்ம இஷ்டம்தான். பருப்பு வேக வச்ச பருப்பு இருந்தால் அதையும் இப்பயே சேர்த்துக்கலாம். தாளிப்பை மட்டும் இப்போ சேர்த்துறாதீங்க. ஆன் பண்ணிவிட்டு நான் சங்கி மோடு வச்சுக்கிறேன். அந்த மோடுங்கிற பட்டனை மாற்றிக்கிட்டே இருந்தோம்னாக்கா மோடு மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த மோடு வேணுமோ வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தெளிவான ரசம் வேணும். அதனால் நான் சங்கி மோடு வைக்கிறேன். 10 மினிட்ஸ்லேயே நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல் ப்ரோக்ராமும் முடியணும்னு அவசியம் கிடையாது. ஃபுல் ப்ரோக்ராம் முடியணுன்னா 25 மினிட்ஸ் ஆகும். உங்களுக்கு நல்ல ரசத்தோட ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. 10 மினிட்ஸ்லலாம் வந்துடும். அவ்வளோதான், நம்ம ரசம் ரெடி. இது தெளிஞ்ச ரசம், தெளிவான ரசம் பிடிக்கும் சில பேருக்கு. அவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. இல்லை லெமன் வேணாலும் பிழிஞ்சிக்கலாம். பருப்பு தண்ணி இருந்துச்சுனாக்கா அதையும் நீங்கள் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம இன்னும் இதில் தாளிப்பு சேர்க்கலை. நீங்கள் தாளித்து கூட இதில் கொட்டிக்கலாம். நான் ரெடிமேடாக வச்சுருக்கிறதுனால அதே போட்டுக்கிறேன். வீக்லி ஒன்ஸு நான் அதை தாளித்து எடுத்து வச்சுக்குவேன். திடீர்னு தயிர் சாதமாக இருந்தாலும் சரி, சட்னி, தேங்காய் சட்னி எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டில் தாளிப்பு கேட்பாங்க. இந்த மாதிரி தாளித்து வச்சிட்டேன்னாக்கா ஒரு 10-15 நாளைக்கு எனக்கு கவலையே இருக்காது. அப்பப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுப்பேன். வெறும் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் அவ்வளோதான் தாளித்து வச்சுப்பேன். அதை இதில் சேர்த்தாச்சு. உங்களுக்கு ரசப்பொடி வேணும்னாக்கா போட்டுக்கோங்க. நான் முக்கால்வாசி ரசப்பொடி யூஸ் பண்ண மாட்டேன் ரசத்துக்கு. இது வீட்டில் அரைச்ச ரசப்பொடி தான். உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன். கடையில் வாங்கின பொடி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அவ்வளோதான். நல்லா தெளிஞ்ச ரசம் ரெடி ஆகிடுச்சு. சில பேருக்கு கொஞ்சம் சூப் மாதிரி கொஞ்சம் கடைஞ்ச மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி ரசம் தான் சில பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு தெளிவாக பிடிக்கும். நம்மளுக்கு கடைஞ்ச மாதிரி ரசம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி ரசம் வச்சுட்டு ஆப்ஷன்ஸ் மோடு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு பிளெண்டில் வச்சுட்டு இந்த ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண அது பிளெண்ட் ஆகும். ஒரு 2-3 வாட்டி பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் சூப் மாதிரி கொஞ்சம் திக்கான ரசம் கிடைக்கும். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம்.
உங்கள்கிட்ட நான் 2 ரசமுமே செஞ்சு காமிச்சிருக்கேன். அளவு எல்லாமே ஒன்று தான். அதுக்கப்புறம் தாளிப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துருங்க. பருப்பு தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். எல்லாமே சேம் தான். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.